வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை வச்சிருக்கேன். சங்கருடைய இயக்கத்துல கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆச்சு, இந்தியன் 2 ரிலீஸ் ஆச்சு. அடுத்தபடி என்னப்பா அப்படின்னு கேட்டா இந்தியன் 3 வரப்போகுது. இதெல்லாம் பாலிவுட்ல அன்னியன் படத்தை அப்படியே ரீமேக் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்ததான் என்னதான் பண்ண போறாருன்னு ஒரு கிளியர் மைண்ட் செட்டாவே இல்லாமல் இருக்கேப்பா அப்படின்னு தான் ஃபேன்ஸுமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா எந்த அப்டேட்டும் பெருசாக வரவே இல்லை. இனி இந்தியன் 3 எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. தியேட்டர் ரிலீஸ்னு வேறு சொல்றாங்க, ஓடிடி ரிலீஸ்னு வேறு சொல்றாங்க. என்னதான் நடக்க போகுது அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய மகன் மகள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு கலக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதித்தி சங்கரை பற்றி நமக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நிறைய திரைப்படங்கள் அவங்க நடிச்சிட்டாங்க. இப்போவுமே பார்த்தோம்னா மாவீரன் படம் வந்துச்சு, அடுத்ததான் நேசிபாயா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அர்ஜித்தும் ஏஆர் முருகதாஸ் கூட உதவி இயக்குனராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா படம் மதராசி, அந்த படத்தில் தான் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது இல்லாமல் அர்ஜித் ஹீரோவாக களமிறங்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பிரபுதேவா தான் அந்த படத்தை இயக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி பிரபுதேவா பற்றி சொல்லணும்னா சங்கருடைய இயக்கத்தில் ஜென்டில்மேன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆட வச்சதுக்கப்புறமா காதலன் படத்தில் கதாநாயகனாகவே ஆக்கினார். ஸோ அதுக்கப்புறமா அவருடைய கெரியர் க்ரோத் நமக்கு தெரிஞ்சது தான். அந்தளவுக்கு உயரத்தை மட்டுமே தொட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ அர்ஜித்துக்கு ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பிரபுதேவாவுடைய மைண்ட் செட்டுமே இருக்கான். ஸோ அதனால் அவரே ஹீரோவாக வச்சு பிரபுதேவா ஒரு படம் இயக்க போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அர்ஜித்தை லிஃப்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு சார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால அடுத்தபடியாக பிரபுதேவா இயக்கத்தில் இறங்கி ஒரு சூப்பரான படத்தை இயக்க போகிறாரு. அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் அந்த படத்தை பற்றின அப்டேட் வரலாம். கீர்த்தி சுரேஷ் ரகுதாத்தா அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்னதான் இந்த படத்தை பற்றின கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் நடிப்பில் கீர்த்தி சுரேஷ் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அடுத்தபடியாக ஹிந்தியில் களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லி பேபி ஜான் படத்தில் நடிச்சிருந்தாங்க. தெரி படத்துடைய ரீமேக் அட்லி தான் ப்ரொடியூசர். பட் என்ன பண்ணுறது, இந்த படம் சரியாக போகலையேப்பா, சுத்தமாகவே வசூல் எல்லாம் போச்சேப்பா அப்படின்ற மாதிரிலாம் வேதனையாக இருந்துச்சு. ஆஹா இனிமேல் நம்ம பாலிவுட் பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் கொஞ்சமாக ஒதுங்கி மறுபடியும் வெப் சீரிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அக்கா அப்படின்ற வெப் சீரிஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டான வெப் சீரிஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் அடுத்ததாக மறுபடியும் பாலிவுட்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதாவது அதில் ஃபுல் ரொமான்டிக் காமெடி படம். அதனால் கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களாம். அதுக்கான பேச்சுவார்த்தையும் கீர்த்தி சுரேஷ்ட போயிருக்கு. ஆனால் இப்போ ரொம்ப தீவிரமான ஒரு சிந்தனையில் இருக்காங்க. பண்ணலாமா வேணாமா, வேணாமா பண்ணலாமா, பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா, கெரியரில் வரிசையாக படங்கள் ட்ராப் ஆக ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனையும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ தான் கல்யாணம் வேறு ஆயிருக்கு. அதாவது கொஞ்ச நாள் எந்த படத்துலையும் கமிட் ஆகாம வேறு இருந்தாங்க. இதை பண்ணி ஓகே ஆச்சுன்னா ரெடி. ஆனால் இதில் வேறு வேலை நம்ம ஃப்ளாப் கொடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக பாலிவுட்டில் இந்த பொண்ணு நடித்தா ஓடாதுப்பா அப்படின்னு தான் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் அவங்க மனசில் இருக்குது அப்படின்ற மாதிரி திரையுலக வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அக்செப்ட் பண்ணி இல்லை ஹிட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் கூலி படம், இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஏன் ரிலீஸ் டேட்டை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 15 லாக் பண்ணுறோம், ஆனால் 14 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ கூடிய விரைவில் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தோடைய வேகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது ஹிட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாங்க. பாலிவுடா அமீர்கானை தூக்கு, அதே மாதிரி தெலுங்கா நாகார்ஜுனாவை தூக்கு, கன்னடமா உபேந்திராவை தூக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒவ்வொருத்தங்களை தூக்கி வச்சதுனால இந்த படத்தோடைய ரிலீஸ் அப்போ தியேட்டர்ஸ் நிறைய அளவில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எப்படியா இந்த படத்தை 1000 கோடி லிஸ்ட்டில் சேர்த்து விட்டுறணும்ப்பா அப்படின்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய டீம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆகஸ்ட் 15 இப்போ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதை முன்னிட்டு ஆகஸ்ட் 14 நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான் ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ கூடிய விரைவில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. பார்க்கிங் அப்படின்ற படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணாவோட இயக்கத்தில் சிம்பு ஒரு படம் பண்ண போகிறதா அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா தக் லைஃப் படம் முடிச்சதுக்கப்புறமா சிம்பு யார் கூட தான் பண்ண போகிறார் படம் அப்படின்னு பார்த்தா அஸ்வந்த் மாரிமுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தேசிங்க பெரியசாமின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் இல்லப்பா இவரோட தான் படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ராம்குமார் பாலகிருஷ்ணா இந்த படத்தை எப்படியாவது பெரிய அளவில் அண்ட் சிம்புடைய ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சந்தானம் சிம்பு ரெண்டு பேரோட காம்பினேஷனில் படம் வந்தாலே ஹிட்டு தான். அதனால சந்தானம் ஒரு கெஸ்ட் ரோல் இந்த படத்தில் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் வேறுன்னு சொல்லியிருந்தாங்க. கதாநாயகியா யார் அப்படின்னு கேட்டால் இப்போ டிராகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேறு யாரை போடுவோம், கையோடு தான் அப்படின்ற மாதிரி கையோடு லோஹரியே இந்த படத்தில் கதாநாயகியாக கமிட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. படத்துடைய ஷூட்டிங்கை ஏப்ரலோட மிடில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னே பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் ரொம்ப வேகமாக இந்த படத்துடைய வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. படத்துடைய டைட்டில் அப்டேட்டு எல்லாமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வரும்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is back from Vijay Sri. Take care.